அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று மார்னிங் எடுத்திருந்த விலாக் தான். நேற்று மார்னிங் வந்து ரவையில் வந்து ஃபீர்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். ரவா ஃபீர்னி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா திராட்சையை வறுத்து எடுத்துகிட்டு திருப்பி கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு ரவையை வந்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நம்ம காயறதுக்காக வச்சு விட்டுறலாம். பால் நல்லா பொங்கி வரும்போது என்ன பண்ணணும்னா கரண்டி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஆடை விழுகாமல் இருக்கும். அதுக்காக பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வறுத்து வச்சுக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் வந்து சேர்த்துருக்கேன். சுகரும் கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு ஏலக்காய் பவுடர் வந்து நான் சேர்த்தேன். சாரி, அந்த கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. மிஸ் ஆனதுனால நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. டக்குன்னு ஈஸியாக வந்து பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி